நிகழ்ச்சிக்கு அன்பு வணக்கங்கள். உங்களை ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் அமைச்சராக சம்பவம் நடந்த போது அமைச்சராக இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஏதும் அமைச்சராக இருந்தவர் கைது செய்யப்பட்டிருப்பது, பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது நிச்சயமாக ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் சேர்த்தே ஏற்படுத்தியிருக்கிறது. அல்ல, இது கண் துடைப்பு என்கின்றன எதிர்கட்சிகள். இந்த வழக்குல சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை இருக்கக்கூடிய சமயத்துல அதை திசை திருப்ப, அதை முறையடிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை அன்றி வேறொன்றும் அல்ல. இது ஒரு கண் துடைப்பு என்பது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. இது அரசியலாக்கப்படுகிறதா அல்ல, இது கண் துடைப்பு நடவடிக்கையா, இது உறுதியான நேர்மையான நடவடிக்கையா, கண் துடைப்பா? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். முதலில் இது சார்ந்த கூடுதல் பின்னணி விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தர கேட்போம். நீங்க ஓட்டு போட்டு தமிழக சட்டசபைக்கு அனுப்பி வைத்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சிபிசிஐடி போலீஸ் கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி யார்? திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக நீங்க தேர்வு பண்ணீங்க, அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது. என்ன விவகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில அவரோட டிபார்ட்மெண்ட்ல மூத்த என்ஜினியர் திரு முத்துக்குமாரசுவாமி என்பவர் பிப்ரவரி மாதம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ட்ரெயின் முன்னாடி குதிச்சு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்க சிபிசிஐடி போலீஸ் தான் விசாரிச்சாங்க. திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் ஒரு சீஃப் என்ஜினியரையும் கைது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில என்ன செய்தி வெளியா இருக்கு அப்படின்னா, திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய டீம் என்ன பண்ணிருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல 7 ஓட்டுநர்கள் காலியிடம் வந்திருக்கு. இன்னாரத்தான் ஓட்டுநரா போடணும், அதுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட இவ்வளவு பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிக்கு பிரஷர் கொடுத்திருக்காங்க. யார் தற்கொலை செய்து கொண்டாரோ அந்த அதிகாரிக்கு. ஆனா அவரோ நேர்மையான அதிகாரி, அப்படி எல்லாம் போட முடியாது, மெரிட்ல தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்றிருக்கிறார். அப்படி நிற்க முடியுமா? அதனாலதான் ட்ரெயின் முன்னாடி குதிச்சு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை எல்லாம் செய்தி வெளியா இருக்கு. இதன் காரணமாகத்தான் அந்த சீஃப் என்ஜினியரும் திரு அக்ரி கிருஷ்ணசாமியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க, அந்த நேர்மையான அதிகாரி தற்கொலை செய்து கொண்ட சில நாட்களிலேயே போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தால் போலீஸ் மீது நம்பிக்கை வரும். எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், இது எல்லாம் முடிஞ்ச பிறகு சிபிசிஐடி போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கும் நிலையில் எப்படி நம்பிக்கை வரும்? சிபிசிஐடி போலீஸோ மாநில போலீசினுடைய ஒரு பிரிவு, ஆதலால் சுதந்திரமாக செயல்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அப்படிங்கறதால சிபிஐ கிட்ட வழக்கு கொடுங்க, சிபிஐ வழக்கு விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை பற்றி தான் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் அஇஅதிமுகவுடைய மாநில மகளிர் அணி துணை செயலாளர் செல்வி CR சரஸ்வதி அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பாவு அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்கள் இணைகிறார், அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு மிகப்பெரிய தாமதத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை, 44 நாட்களுக்கு பிறகு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைது நடவடிக்கை. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் இதை வலியுறுத்தாமல் இருந்தால், இதை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தாமல் இருந்தால், எதிர்கட்சிகளுடைய பிரஷர் தொடர்ந்து இந்த விவகாரத்துல இல்லாமல் இருந்திருந்தால், முதலமைச்சர் வீடு முற்றுகை உள்ளிட்ட நடவடிக்கைகளை அமைப்புகள் கட்சிகள் செய்யாமல் இருந்திருந்தால், இந்த விவகாரமானது தமிழ்நாடு கடந்து அகில இந்திய அளவில் பேசப்பட்டு ஒரு விவாத பொருளாக மாறாமல் இருந்திருந்தால், அமைச்சருடைய கைது, அதிகாரியுடைய கைது இவையெல்லாம் நடந்திருக்குமா? திரு செல்வி CR சரஸ்வதி. இருந்திருந்தால் நீங்களே சொல்றீங்க. எது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பிரச்சனை அம்மாவுடைய கவனத்திற்கு, மக்களின் முதல்வர் எங்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கவனத்திற்கு வரும்பொழுது தன்னுடைய இயக்கத்தில் இருப்பவர்கள், அது அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண கட்சி தொண்டனாக இருந்தாலும் சரி, ஒரு தவறு, அதுவும் மக்கள் மன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு தவறு செய்யும் போது அதை நிச்சயமாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்களுடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். நீங்களே பார்த்திருப்பீங்க, கட்சியில எவ்வாறாவது பிரச்சனைனா அடுத்த நிமிஷம் நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த பிரச்சனை தன்னுடைய கவனத்திற்கு வந்து அதன் மூலம் ஒரு அமைச்சர் மேல ஒரு பிரச்சனை வருதுங்க, வந்து அதை விசாரிக்க வேண்டும். உண்மை. பிப்ரவரி 20 இந்த சம்பவம் நடக்குது. இன்னைக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டதா, காலம் தாழ்த்தி எடுக்கப்பட்டதா? 44 நாட்கள் முன்னாடி எவ்வளவு கோரிக்கைகள், புதிய ஒரு கோரிக்கை எல்லாம் உடனடியாக இல்ல மிஸ்டர் ஹரி, இந்த பிரச்சனை வருது. திரு குமாரசாமி தற்கொலை செய்து கொள்கிறார். பத்திரிகைகள் வாயிலாக இது எதனால் வந்தது, எதனால் தற்கொலை செய்து கொள்கிறார், அந்த டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு இருந்த பிரச்சனைகள் பத்தி எல்லாம் எல்லா பத்திரிகைகளும் மீடியாவிலையும் வருது.
அது அம்மாவுடைய கவனத்திற்கு போகுது. அப்படி போகும்போது அதை காவல்துறை முதலில் ஒரு வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும். காவல்துறை விசாரித்து நடந்தது என்ன, எதனால் பிரச்சனை ஏற்பட்டு, எதனால் தற்கொலை செய்து கொண்டார், வெறும் பத்திரிகை செய்திகளை வைத்து ஊடகங்கள் செய்தியை வைத்து மட்டுமே ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு முடிவை எடுக்க முடியாது. எந்த அடிப்படையில் அவர் அமைச்சரவையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார், கட்சி பொறுப்பிலிருந்து நீங்க நடவடிக்கை எடுக்கல நீங்க இல்லையா? இந்த செய்தி அம்மாவுடைய காதுக்கு போனவுடன் இந்த பிரச்சனை அப்பயே அதற்கான முகாந்திரம் தெளிவாகுது இல்லையா? முகாந்திரம் தெளிவாகிறது வேறங்க. முதல் நடவடிக்கையாக தன் கட்சியிலிருந்து அவரை பொறுப்பிலிருந்து எடுத்துறாங்க, அம்மா மந்திரி பதவியிலிருந்து எடுக்கிறாங்க. அடுத்து சிபிசிஐடி போலீஸ் மூலமாக வழக்கை விசாரித்து அதுவே ஏதோ நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய முகாந்திரமா நடந்திருக்கத்தோடு தானே இன்னைக்கு போலீஸ் கைது செஞ்சு அவரை 15 நாள் காவலில் வைத்திருக்கிறார்கள். அப்ப பிறகு உடனே இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருந்தா இந்த ஒரு சந்தேகம் உறுதியாக வந்திருக்கிறது. அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டது எப்பொழுது, இந்த கைது நடவடிக்கை நடந்தது சொல்றேன். ஒரு வழக்கு என்பது வரும்போது விசாரிக்க வேண்டும். ஒரு அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நாமினேட்டட், எலெக்டட், இஸ் an elected person. அப்படி வரும்போது அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும். விசாரணை தன்மையில் சிபிசிஐடி ரிப்போர்ட்டில் இது நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று சொன்ன பிறகு உடனே அவரை கைது செய்து இன்றைக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்லை என்று நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு இன்றைக்கு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விளக்கம். தொடக்கத்தில் அமைச்சருக்கு தொடர்பு, அமைச்சர் ஏன் நீடிக்கிறார் அப்படிங்கிற கேள்வி வைக்கப்பட்டது. அவர் அமைச்சரவையிலிருந்து மட்டுமல்ல கட்சி பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார். இது ரயில்வே போலீஸ் விசாரிக்குதுன்னு சந்தேகம் போது சிபிசிஐடிக்கு கொடுக்கப்பட்டது. அமைச்சர் ஏன் கைது செய்யப்படல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து எதிர்கட்சிகள் வைத்து வர ஆளும் கட்சி பிரமுகர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்டத்தில் அமைச்சராக இருந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கார். வேற எந்த ஆட்சியில வேற எந்த பகுதியில ஒரு குற்றச்சாட்டு வந்த போது ஒரு பாளையங்கோட்டை சிறையில இவ்வளவு கடுமையா நடவடிக்கை எடுத்த அமைச்சர், ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு ஆளும் கட்சி பிரமுகர் மீது வேற எங்க நடவடிக்கை பாய்ந்தது? இந்த பிரச்சனைய 2 விஷயமாட்டு நாட்டு மக்களுக்கு இப்ப பாத்துட்டு இருக்காங்க. முதல் கட்டமாட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே பத்திரிகைகள், ஊடகங்கள்லாம் இந்த நாட்டில் நடந்த மிகப்பெரிய இந்த கொடுமையை, அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட இவ்வளவு பெரிய அழுத்தங்கள், ஒரு நியாயமான உண்மையான அதிகாரிகள் வேலை செய்ய முடியாத ஒரு நிலை இந்த நாட்டில் ஏற்படுவதை அறிந்து இவரால் தவிர்க்க முடியாமல் தற்கொலை செய்த நிலை ஏற்பட்டவுடன் எல்லா கட்சிகளும் ஊடகங்களும் இதை பற்றி பேசிய போது அம்மா சொன்னது போல அவங்கள பதவியை விட்டு நீக்கிட்டாங்க, கட்சியிலிருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட மட்டும் இருக்கிற அதுக்கு அடுத்த கட்ட என்ன முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா, பாதிக்கப்பட்டவருடைய மனைவி பிள்ளைகளை நேரில் சந்தித்து ஆட்களை விட்டு அவங்க கிட்ட இது தற்கொலை பண்றதுக்கு காரணம் குடும்ப பிரச்சனை தான் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு தாருங்க, உங்க பையனுக்கு எல்காட்டில் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி மாத கணக்கில் நடந்துகிட்டே இருக்கு. அந்த முயற்சி சிபிசிஐடி விசாரணைக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த முயற்சியை விடாம பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அந்த மாவட்டத்தில் இருக்கோங்க, எங்களுக்கு தெரியும். சகோதரி கனிமொழி அவர்கள் அந்த வீட்டில் அவங்ககிட்ட உண்மையை விசாரிக்கிறாங்க, நாங்களும் அங்க கூட இருக்கிறோம். அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க இந்த வீடு கட்டி இன்னும் கடனே அடைக்கல, போலீசார் எங்களை திசை திருப்புறாங்க, நாங்க வருமான வரித்துறையிலிருந்து நாங்க நிறைய வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை சொல்றாங்க. எங்களுக்கே அவரு இறந்த துக்கம் தாங்களே எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, ஒவ்வொருவரும் எங்களை இவ்வளவு போர்ஸ் பண்ணி கையெழுத்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, அதே போல அங்கே இருக்கவே முடியாத இன்னைக்கு அந்த ஊரை விட்டே காலி பண்ணி அவங்களுடைய சகோதரர்கள் இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு போயிட்டாங்க. அவங்க இந்த சம்பவம் இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்திலே கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. டைம்ஸ் நவ் பத்திரிகையினுடைய ஆசிரியர் சாபீர் அவர்கள் நம்முடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்தித்து ஒரு கேள்வி கேட்கின்றார். அவர் கேள்வி கேட்கும் போது அவர் ஒரு பதிலை அவரை அறியாமலே சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார் என்றால், அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, அதை அப்படியே வெளிப்படையா சொல்றாரு, எல்லாம் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அதுல முன்பின் பல செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மாசந்தோறும் அமைச்சராக இருக்கின்றவர்களுக்கு பெட்டி வருகிறது, அந்த பெட்டியை நிரப்பி கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுத்தா அதிகமாக கொடுக்கின்றவர்களுக்கு தனி மரியாதை இருக்கின்றது. இப்படிப்பட்ட இது ஆதாரம் இல்லாம, இது அவர்களுடைய அங்கலாய்ப்பு, இதுதான் அவர்களுடைய வெளிப்பாடு, அவருடைய அழுத்தம் இதுதான். அவரால் தாங்க முடியாம இந்த வார்த்தையை சொன்னார். நான் நினைக்கிறேன், இந்த சினிமாக்கள்லாம் இந்த கடத்தல் இதெல்லாம் பண்ணாங்க, பாஸ் ஒரு ஆள் இருப்பாரு, எவனாவது ஒரு மாட்டிக்கிட்டான்னா போலீஸ்ல அவனை காலி பண்ணக்கு ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா அவனை கொலை செய்ய ஆரம்பிப்பாங்க, இல்ல அவன் மேல வழக்கு பதிவு பண்ணக்கு ஏதாவது வந்துட்டா நம்மளை காட்டி கொடுத்துறானோங்கிற பயம்.
இவன் என்ன சொல்லியிருந்தான்னா எல்லாம் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனாலதான் இதனாலதான் இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்காத நடவடிக்கை எடுக்கல, ஏன் கைது நடவடிக்கை பாயல அப்படிங்கிறீங்க. நடவடிக்கை எடுத்த பிறகு வேற ஒரு தேதி கொடுக்குறீங்க. நடவடிக்கை எடுக்க அம்மாவை கை காட்டுறாங்க. ஒப்புதல் வாக்குமூலம், அவர் ஒப்புதல் வாக்குமூலம் எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். அதாவது எல்லாம் அம்மாவுக்கு தெரியும் ஒரு வார்த்தை சொன்னதா அண்ணன் சொல்றாங்க. அதை இந்த அர்த்தத்தில் தான் பார்க்க வேண்டுமா? இப்ப அவர் மேல் குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. அவர் எந்த அர்த்தத்துல சொல்லி இருப்பாருன்னா, அந்த பதட்டத்துல நான் நிரபராதி என்பது அம்மாவுக்கு தெரியும், அப்படி ஒரு வாக்கியம் சொல்லிருக்கலாம் இல்லையா? அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. பத்திரிகை திமுக இவ்வளவு பேர் எலாபரேட் பண்ணி அவர் இப்படித்தான் சொல்லிருக்கணும், உடனே பிக் பாஸ் ஆக்கி ஒரு சாதாரண டெம்பரரி போட்டு 7 போட்டு போடுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் தாண்டி சொல்லி ஒரு மந்திரி முக்கிய பொறியாளரை விட்டு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கக்கூடிய காரணம் வேற இல்லல்ல. நாராயணன் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்து கேட்க இருக்கின்றேன். நீங்க எப்படி பார்க்கிறீங்க இந்த விவகாரத்தை? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த ஆளும் கட்சி பிரமுகர் மீது இவ்வளவு கடுமையான ஒரு நடவடிக்கையை எந்த மாநில கட்சி எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுக்கிறாங்க. அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு முன்னால தோழி சரஸ்வதி அவர்கள்ட்ட ஒரு விளக்கத்தை கேட்கணும். இது அம்மாவுடைய கவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கு அம்மா முதலமைச்சரா, பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரா? அப்ப பன்னீர்செல்வமால சுயேட்சையாக முடிவெடுக்க முடியாதா? அப்படிப்பட்ட மோசமான அதிகாரம் தான், ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களின் முதல்வராக எங்கள் அம்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் நாங்க சொல்லல, மக்களுடைய கருத்தை தான் சொல்றோம். முதல்ல கட்சி தலைவருங்க, அவர் தான் சீட்டு கொடுத்தாங்க அம்மாவுக்கு. ஒரு நிமிஷம், முதலமைச்சர் பன்னீர்செல்வங்களுடைய வீட்டை தான் ஏபி தொண்டர்கள் போய் முற்றுகை போராட்டம் செய்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயில போட்டாங்க. அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஜெயில போட்டாங்க. ஆனா அந்த கோரிக்கைக்கு நீங்க சொல்ற மாதிரி 1.5 மாசத்துக்கு தாமதம் செய்துவிட்டு இப்பொழுது நடவடிக்கை எடுத்தால் இந்த நடவடிக்கையை வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதற்கு பின்னணியில் இவர் மட்டும்தான் இருக்கின்றாரா? இதுல இந்த நெட்வொர்க்ல மற்ற அமைச்சர்கள் இல்லையா? மற்ற ஆட்சியில் இல்லாத வெளியில் இருக்கிற சில அதிகாரம் செலுத்துபவர்கள் இல்லையான்றதை நம்ம விசாரித்துக் கொண்டு வர வேண்டும். அது சிபிஐ மூலமாக முடியும் என்று பலர் நம்புகின்றார்கள், மாற்றுக் கட்சிக்காரர்கள் நம்புகின்றார்கள். ஏன்னா கடந்த கால நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா சிபிசிஐடி பல விஷயங்கள்ல இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா விஜிலன்ஸ் ரெய்டு நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி. அதுக்கப்புறம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அது அப்படியே போயிருது. மக்கள் சுலபமாக மறந்து போயிடுறார்கள். அடுத்த பிரச்சனைகள் வர்றபோது இது மறக்கடிக்கப்படுகின்றது. இதுதான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்ம எந்த கட்சி இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு விஷயத்துல பார்த்தீர்கள் என்றால், இந்த அமைச்சராக இருக்கட்டும் இல்ல இந்த துறையில எல்லா துறையிலுமே இன்றைக்கு ஊழல் இருக்கிறது, பெர்சன்டேஜ் இருக்கிறது என்று பேசப்படுகின்றது. ஆனா நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இல்லைன்றது, ஆதாரம் இல்லாமல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல கூட பாத்தீங்கன்னா நேரடியாக அமைச்சர் செயல்பட்டாரா பாத்தீங்கன்னா ஆதாரம் இருக்கிறதா தெரியல. அந்த தலைமை பொறியாளர் தான் தொடர்ந்து போன் செய்திருக்கிறாரு. இப்ப நாளைக்கு இது 40 நாளுக்கு அப்புறம் அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் பின்னால அமைச்சருக்கு இதுல ஆதாரம் இல்லை என்று முடிவு செய்த அமைச்சர் வெளியில வந்துடலாம். இது நடப்பது நாடகமா இல்ல உண்மையான நடவடிக்கையா என்பது நம்ம பிற்காலத்தில் கண்துடைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது கண்துடைப்பு அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்றதுக்கான முகாந்திரம் அவங்க கொடுக்கக்கூடிய காரணம், இங்க சம்பந்தப்பட்டிருப்பவர் ஒரு ஆளும் கட்சி பிரமுகர், அமைச்சராக இருந்தவர். காரணத்தினால இந்த ஒரு சிபிசிஐடி விசாரணை அப்படிங்கிறது போதுமானதாக இருக்காது. சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான ஒரு விஷயமா இருக்கணும் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. அதுல இருந்து திசை திருப்பத்தான், அதை டைல்யூட் பண்றதுக்காகத்தான் இந்த ஒரு கைது நடவடிக்கை அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. திரு கருணாநிதி எப்படி பார்க்கிறீங்க? இது இந்த இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு தெரியாதவங்க பேசுற பேச்சு. நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி கேட்டீங்க, அவங்களை கேட்டீங்க இந்த மாதிரி ஏன் நடவடிக்கை உடனடியே அரெஸ்ட் பண்ணல, கட்சி தலைவர் உடனடியா நடவடிக்கை எடுத்தாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு. ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய கட்சிக்காரர்களை நீக்கிறதுக்கு ஒண்ணு தேவையில்லை. அவங்களுக்கு மனசுக்கு திருப்தி பட்டா போதும், இவர் தவறு செஞ்சிருக்காருனாக்கா அவங்க நீக்கிடலாம். ஆனா ஒரு காவல்துறை ஒருத்தரை கைது பண்ணி கோர்ட்ல கொண்டு நிறுத்தணும்னா கோர்ட்டினுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும். கோர்ட்டு முன்னாடி தகுந்த ஆதாரங்களோட போகணும். இதுல வர்ற ஆதாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இது நிறைய டாக்குமெண்ட்ஸ் அந்த கட்டத்திலே விவாதிக்கப்பட்ட அந்த கட்டத்திலேயுமே இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிரைமா ஃபேசி இந்த முகாந்திரம் அப்படிங்கிறது பப்ளிக் மைண்ட்லயே பப்ளிக் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் கோர்ட் திருப்திப்படுத்தாதுங்க. இருங்க நான் சொல்றேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல விட்டுட்டு பேசுங்க. அதாவது பப்ளிக்ல 1000 பேசலாம், அதெல்லாம் கோர்ட்டுக்கு சொல்ல முடியாது. நிறைய இன்னைக்கு பேப்பர் நிறைய வந்துருச்சு, அதனால நான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு பேப்பர் கட்டிங்க வச்சா கொண்டு போய் கோர்ட்ல ரிமாண்ட் கொடுக்க முடியும்.
சொல்லல. இன்னைக்கு எவையெல்லாம் முகாந்திரம்னு சொல்லப்படுதோ, பிரைமா ஃபேசி அப்படின்னு சொல்லப்படுதோ, அன்னைக்கும் என்ன வித்தியாசம்? வெளியில பேசிக் கொண்டிருக்கிற விஷயங்கள் வேற, கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ற டாக்குமெண்ட்ஸ் வேற. கோர்ட்ல கேஸ்ல இறந்தது இவர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்லாம் இறந்தாருன்னு சொல்றத கூட பப்ளிக் பாத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லலாம். ஆனா நான் போய் அந்த ஒரு போலீஸ் ஆபீசரா போய் நான் சொல்ல முடியாது. எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சுதான் நான் பேச முடியும். அது மாதிரி போன்ல பேசிட்டு இருந்தாங்க, மிரட்டினாங்களான்னு நீங்க பேசிக்கலாம் இங்க வெளியில. நான் போய் கோர்ட்ல போய் போன்ல மிரட்டினாரு நான் வாயால சொன்னா கோர்ட் எடுத்துக்காது. அதுக்கு நான் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த கான்வர்சேஷனை நான் ரெக்கார்டா வாங்கணும். நீங்க கூட போய் ஒரு அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி போய் காசை கொடுத்து பேக் டோர்ல வாங்கிட்டு வந்து நீங்க வச்சு வெளியில வாட்ஸ்அப்ல நீங்க பரவ விடலாம். ஆனா ஒரு போலீஸ் ஆபீசர் அதை செய்ய முடியாது. கொண்டு போய் ரெக்கார்டா ரெக்யூஷன் கொடுத்து ரெக்கார்டா அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கோர்ட் பர்மிஷனோட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். இவ்வளவு வேலை இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க ஒரு மினிஸ்டரையும் ஒரு அரசுல ஒரு சீஃப் அதிகாரியும் அரெஸ்ட் பண்றதுக்கு காவல்துறை டக்குன்னு கொண்டாந்து பிடிச்சு போட்டுலாம் முடியாது. டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒரு சில வழக்குல நீங்களே பாக்குறீங்க, கொண்டு போய் ஆஜர் படுத்தின உடனே ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. என்ன நீங்க டாக்குமெண்ட் கைது செய்யறதுக்கு நீங்க டிராபிக் ராமசாமி இந்த விஷயத்துக்கு திரு நாராயணன் ஓரளவுக்கு அவர் சொல்றதை ஒத்துக்கிறேன். ஒரு கைது செய்வதற்கு முன்னால அதுக்கு முகாந்திரம் இருக்கான்றது பார்த்துட்டு அதற்கான வேலைகள்லாம் செய்து விட்டு அப்புறம் தான் கொண்டு போனோம். ஆனா அப்படித்தான் காவல்துறை எல்லா விஷயத்திலும் நடவடிக்கை எடுத்தான்னு சொல்ல முடியாது. முன்னாள் முதல் கருணாநிதி 24 மணி நேரத்தில் காலங்காலத்தால போய் தட்டி எடுத்து கூட்டு போன எந்த முகாந்திரத்தை வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. இல்ல இப்போ சமீபத்தில் டிராபிக் ஆதாரம் இல்லாம இருங்க நான் சொல்றேன். இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ங்கிறது ஒரு வழக்கை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு வழக்கை விசாரிக்கிறாருன்னா அந்த வழக்கை பற்றிய விஷயம் யாரும் தலையிட முடியாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி இந்த போலீஸினுடைய நடவடிக்கைகளை தலையிடலங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இது அந்த அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுதே இந்த ஒரு அமைச்சர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுறார். அது மட்டும் இல்லாம அவருடைய ஆளுங்கட்சி பதவியில் இருந்தும் நீக்கப்படுறார். அப்படிங்கும்போது அதே ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ். அரசாங்கம் அவர் பக்கம் இல்ல அப்படிங்கறது உறுதியா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் இல்லையா? அதெல்லாம் ஆரோக்கியமா பார்க்க கூடாது. இந்த நடவடிக்கைக்கு இவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிறாங்களே, அவங்க முத்துக்குமாரசாமி ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் இறந்ததை இவ்வளவு 44 நாள் ஆகுதுன்னா அதனால்தான் சிபிசிஐடி மேல எங்களுக்கு சந்தேகம் வருது. நீங்க நேர்மையா விசாரிக்கை சொல்ல மாட்டீங்க, நீங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்க முழுமையா உங்களால முடியாது. அதனால்தான் சிபிஐக்கு கேட்கறது. நீங்க கவர்மெண்ட்ல கேட்டுதான் பண்ணுவீங்க. அரசு உங்களுக்கு உத்தரவு தந்தா மட்டும்தான் இல்ல. இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கவங்களை கைது பண்ணுவீங்க. எதிர்கட்சியில் இருக்கவங்களுக்கு பேப்பரை கையில கொடுத்தா போதும் உடனே கூட்டிட்டு போயிருவீங்க. அதுக்கு என்ன முகாந்திரம்? சிபிசிஐடி சுதந்திரமா செயல்படாதுன்னு சொல்றதுக்கு நான் விரும்பல. கடந்த கால அனுபவங்கள்லாம் பாக்குற போது சிபிசிஐடி மூலமாக விசாரிக்கப்பட்ட பெரும்பாலான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றது அது நிலுவையிலே இருப்பதோ இல்ல வழக்குகள் முடிக்கப்படுவதோ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த 40 நாட்களுக்கு பதில் இன்னும் ஒரு 10 நாட்களோ 15 நாட்களுக்குள்ள விரைவாக செயல்பட்டிருக்க கூடாதா என்ற கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த ஒரு அச்சம் தான் இருக்கிறது. ஏன்னா 44 நாட்கள்ல பல முகாந்திரங்கள், அதுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் கூட மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுல ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டிருந்தால், தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் பேசிக்கொண்டிருக்கும் போது உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் அதற்கு வேணுங்கிற டாக்குமெண்ட் ஆதாரங்கள் எல்லாம் எடுக்க முடியும். இப்போ அந்த அளவுக்கு போதிய ஆதாரங்கள் இருக்கின்றதா? இதுல மற்றவர்கள் எல்லாம் யார் இருக்காங்கன்றதெல்லாம் கேள்விக்குறி. நம்ப தன்மையை கேள்வி எழுப்புறீங்க. நீங்களே கூட இன்னைக்கு திமுக கேள்வி எழுப்புது, இல்ல பாமக கோரிக்கை வைக்குது, ஆம் ஆத்மி கோரிக்கை வைக்குது, சிபிஐ விசாரணை வேணும்னு. இது போன்ற சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல அதிமுக சிபிசிஐடிய சந்தேகப்பட்டது இல்லையா? சிபிஐ விசாரணை வேண்டும்னு கோரிக்கை வச்சது இல்லையா? முதல்ல அவங்க பேசின ஒரு கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். நீங்களும் தான் சொன்னீங்க டிராபிக் ராமசாமியை பத்தி. அவர் வயதுல மூத்தவர், ஒரு சோசியல் ஒர்க்கரா பண்ணிட்டு இருக்காரு. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். ஒரு பேனர் இருக்குன்னா ஒரு கோர்ட் இருங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஒரு கோர்ட் சொல்லி இருக்கு அது இருக்கக்கூடாதுன்னு. அவர் எப்படி அதை அகற்றணும்? போலீஸ் கொண்டுட்டு போய் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு வராதா? ஒண்ணு. ரெண்டாவது, கருணாநிதி அரெஸ்ட் பண்ணதை பத்தி அவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு என்ன முகாந்திரம் கேட்கிறார். இதே திமுக ஆட்சிக்கு வந்த போது எங்கள் புரட்சி தலைவி அம்மா கைது செஞ்சு சென்ட்ரல் ஜெயில சிபிசிஐடி சொல்லாம கோர்ட் வாரண்ட்ல தான் அரெஸ்ட் பண்ணிருந்து. சிபிஐ பத்தி சொல்றாங்க. இங்க ஒரு போலீஸ் அதிகாரி அமர்ந்திருக்கிறார்.
10 வருஷம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில பல வழக்குகளை மத்திய அரசு சந்திச்சது. 2G ஸ்கேன்ல இருந்து நிலக்கரி ஊழல்ல இருந்து பல வழக்குகளை சிபிஐ தான் சென்ட்ரல்ல இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்கு. எத்தனை பேரை உடனடியாக கைது பண்ணிருக்காங்க? கனிமொழியும் ராசாவும் கூட சில பேரும் அந்த 2G ஸ்கேன்ல அரெஸ்ட் பண்ணாங்க. அதன் பிறகு இன்றைக்கு வரைக்கும் அப்படி கிடையாது, விசாரணை நடத்துறாங்க. அவர் மிஸ்டர் கருணாநிதி சொன்னதே போல சிபிசிஐடி போலீஸோ என்ன எப்படினாலும் தெளிங்கோ முகாந்திரம் இல்லங்கிறாரு. இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உடனே ஜாமீன்ல வர போறத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அப்ப கோர்ட் இந்த ஒரு வழக்கம் உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது தெரிஞ்சது இல்லையா? இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு மிரட்டல் வருகிறது, அதிமுகவுக்கு ஒரு மிரட்டல் வருது அப்படிங்கும்போது இல்ல சிபிசிஐடி எல்லாம் விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்கணுங்கிறீங்க. பாண்டிச்சேரியில இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது அங்க எதிர்கட்சியா இருக்கீங்க, இதற்கு சிபிஐ விசாரணை வரணும் அப்படிங்கிறீங்க. அங்க வேற ஒரு அலக்கு, இங்க வேற ஒரு அலக்கு. என்ன தமிழ்நாட்டில இன்னைக்கு சிபிசிஐயோட வழக்கு விசாரிக்கப்படலை, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இதுவரைக்கும் கைது செய்யப்படலை, வழக்கு கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கப்படலைன்னா நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு. திரு கருணாநிதி இதே போன்ற கோரிக்கைகள் வச்ச தமிழர்கள கூட அரசாங்கம் ஒரு வழக்கம் கொடுத்தது பாருங்க. இந்த நடவடிக்கை சிபிசிஐடி சென்ட் ப்ராப்பர் ஒர்க். அவங்க பேப்பர் இதே வழக்கம் தான் நீங்க வேறு சில விவகாரங்கள்ல எதிர்கட்சியா இருந்த போது சிபிஐ விசாரணை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ராஜாவோட நண்பர் சாதிக் பாஷான்னு ஒருத்தர் 2G ஸ்கேன்ல மிக முக்கியமான ஒரு புள்ளியா இருந்தவர் திடீர்னு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போறாரு. அன்னைக்கே திமுக சிபிஐ விசாரணை வைக்கல, சிபிசிஐடி விசாரணை கூட வைக்கல. அவரோட மனைவி ஒரு பேட்டியில சொன்னாங்க, ராஜாவுடைய பிரஷர்னாலதான், முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாவுடைய பிரஷர்னால தான் என் கணவர் இறந்து போனாருன்னாங்க. அன்னைக்கு சிபிஐ வழக்கு விசாரிக்க சொல்லி திமுக சொல்லிச்சு. இப்ப ஓபிஎஸ் கூட பிறந்த தம்பி ராஜா தான் என்ன மிரட்ட அவருடைய இல்ல, அதனால்தான் ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டை பதிலாக இல்ல நான் இப்ப நடக்கதா இல்ல நான் இந்த ஒன்னையும் சொல்றேன். இப்ப ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்காங்க, அவங்களுடைய கூட பிறந்த சகோதரர் தான் ராஜா. நாகமுத்து என்பவர் என்னுடைய தற்கொலைக்கு காரணம் ராஜாதான் அப்படின்னு எழுதி டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வச்சுட்டு அவரை செத்தவரே சாகுறாரு. அவருக்கு இதுவரை என்ன நடவடிக்கை இல்ல? அதே போல உங்க அம்மாவுக்கு இதுவரைக்கும் தெரியலையா? செந்தில் பாலாஜி கோவில் ஒரு பையனை பிடிச்சு கொண்டு போய் மிரட்டி சொத்தெழுதி வாங்கினாங்க. இதுவரைக்கும் பரஞ்சோதிய ராணி அம்மாட்ட 60 நகையை வாங்கி 60 லட்சம் ரூபாயை ஏமாத்தி பண்ணி சொல்லி கோர்ட்டுக்கு மந்திரி பதவி கபடி விளையாட்டுல தலைவர் வழினா தவறு செய்தால் அதை தெரிந்து கபடி விளையாட்டுல வரிசையா இருக்கிற மாதிரி அசம்பிளிய பார்த்தா வரிசையா மந்திரிகள் கொள்ளை அடிச்சாலும் பதவியில் வச்சிருப்பீங்க. ஆனா அண்ணா திமுக மந்திரிகள் தவறு செய்தால் அம்மா நடவடிக்கை எடுக்க. நாங்க நடவடிக்கை தப்பு பண்ணா நடவடிக்கை எடுக்க 4 வருஷம் ஆச்சு. நடவடிக்கை எடுக்க இருவருமே என்ன ஒரு யுக்தியை கையாளுறீங்கன்னா, ஒரு சம்பவத்தை குறிப்பிடும் போது இன்னொரு சம்பவத்தை குறிப்பிடுறீங்க. ஒரு குற்றச்சாட்டுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு பதில் அல்ல. இது நம்ம இவங்க பேசுவதை பார்க்கும்போது சிரிப்பு வந்தாலும் இது மிகப்பெரிய சோகம். தமிழகத்துடைய தலையெழுத்து இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. காலம் காலமாக 2 பேருமே விஞ்ஞானபூர்வமான ஊழல்ல இருக்காங்க. எல்லாருமே பெர்சன்டேஜ் 20% 15% இல்ல, இப்படிப்பட்ட ஊழல் தான் இருக்கிறது. இவங்களுடைய ஊழலுக்கு இவங்களுடைய ஊழல் சரியாயிருச்சு. இவங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஒரு அரசு செய்தாங்கன்னா அதற்கு இவங்க செய்தது மாற்றாயிருது. இப்படியே இந்த ஒரு நச்சுக்கு இன்னொரு நச்சு மாற்றா இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஊழல் மிகுந்த ஒரு அரசியல், இந்த மாதிரி ஊழல் மிகுந்த தகவல்களை சொல்றீங்க. அவங்களும் நாங்களும் ஒண்ணு அப்படிங்கறத சொல்லுங்க. எங்க ஆட்சியை நீங்க எடுத்துக்கிடுங்க. இந்த அளவுக்கு டீச்சர்ஸ் போஸ்ட்ல ஒரு டிரான்ஸ்பரோ எதுலயோ நீங்க ஒரு பொது நிலையில உள்ள ஆளுங்க யாராவது ₹1 இன்னைக்கு திருநெல்வேலியில ஒரு ஆசிரியர் மாறுதல்ல வரனா 7 லட்சம் ரூபாய், இன்றைக்கு கன்னியாகுமரிக்கு வரனா 8 லட்சம் ரூபாய். இன்னைக்கு எந்த மாறுதலாவது குற்றச்சாட்டு சொல்றது எளிமே ஆதாரத்தோட. தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா சத்துணவு கூடத்துக்குள்ள ஆயால இருந்து ஆரம்பிச்சு SI பதவியிலிருந்து ஆரம்பிச்சு
பல்வேறு பதவிகள் துணைவேந்தர் பதவி வரை எல்லாமே ஏலத்துக்கு போகின்றனர். எல்லாருக்கும் தெரியும். இதற்கான பருப்பு வந்து மத்திய அரசு 43,000 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணது, தமிழ்நாடு 78,000 ரூபாய்க்கு கொள்முதல் நாங்க சொல்லலாம். நிலக்கரி வாங்கினீங்கல்ல இந்தோனேஷியால இருந்து கரண்ட் கட்டுற காலத்துல திமுக மக்கள் பணத்தை கொண்டு நிலக்கரி வாங்கினீங்க. மாத்தி மாத்தி பெற்றுக்கோங்க. நீங்க மாத்தி மாத்தி பெற்றுக்கோ ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அதிகாரிகள் நேர்மையா இருக்கிறது இருக்கும். அதிகாரிகள் மிரட்டப்படுகின்றார்கள், தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். IAS அதிகாரிகள் அவர் டிரான்ஸ்பர் பண்றாங்க. இது தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். சென்னை மாநகராட்சியில் ஒரு டெப்டி கமிஷனர் சென்னை மாநகராட்சியில் உள்ள பல்வேறு சாலைகள் மோசமாக போடப்பட்ட கான்ட்ராக்டருக்கு ஊழல் இருக்கிறதுனால அந்த கான்ட்ராக்டருக்கு பெனால்டி கொண்டு வந்தாரு. 2 நாட்கள் தூக்கி அடிக்கப்பட்டார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்துணவு துறைக்கு வேணுங்கிற பல்வேறு ஊழியர்களை நேர்மையான முறையில பாலாஜி என்ற அன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற போது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி மிக சிறப்பாக செயல்பட்டார். ஒரு சிபிஐ விசாரணை அம்சத்துக்கு வரும். நீங்க ஒரு சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தொடர்ந்து அரசியல் களத்தில் நம்ம கேட்டு இருக்கோம். எப்போதெல்லாம் ஒரு விஷயம் ஒரு பொது பிரச்சனை ஒரு பிரபல்யமா விவாதிக்கப்படுதோ அப்ப இந்த ஒரு கோரிக்கை கேட்கும். முதற்கட்டமா சிபிசிஐடி வேணும்பாங்க, அதுக்கு பிறகு சிபிஐ வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. இது ஒரு அரசியல் ரீதியா வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை வச்சிட முடியுமா? இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஆளும் கட்சியை சேர்ந்த பிரமுகர் அமைச்சராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் அப்படிங்கறதுனால இந்த ஒரு கோரிக்கை நியாயமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது பொதுவாக காவல்துறை நடவடிக்கைகளை பற்றி தெரியாதவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறது. எந்த காலத்திலையும் காவல்துறை ஒரு கட்சி சொன்னிட்டாங்கிறதுக்காக சார்பாக செயல்படுவதே கிடையாது. சிபிஐங்கிறது ஒண்ணுதான். இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் தான் அங்க டெப்டேஷன்ல போறாங்க. அங்க ஒண்ணு புதுசா ஒண்ணு வேற எங்க இருந்து கொண்டாடல. இருங்க நான் சொல்றேன். அதே மாதிரி சிபிசிஐல இருக்கிறவங்க தான் லோக்கல் போலீஸ்ல இருந்து தான் போறாங்க. எல்லா எல்லாத்துக்குமே எல்லா போலீஸ் ஸ்டேட் போலீஸுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் சிபிஐக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் இருந்தா கூட நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் வரலாம் போலாம். ஆனா ஆபீசர்ஸ் ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போது ஆபீசர்ஸ் மாறுறது இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கு. இன்னைக்கு இப்ப இந்த கேஸ் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது டைரக்ட்லி ரெக்ரூட்டட் IPS ஆபீசர். அவருக்குன்னு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். அவர் போய் நீங்க நேர்மையான அதிகாரி. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் என்ன இன்வெஸ்டிகேட் பண்றாரோ இந்த கவர்மெண்ட் நாளைக்கு மாறினா கூட அதர் கவர்மெண்ட் வந்தா கூட நாளைக்கு கூண்டுல ஏறி அவரு தான் பதில் சொல்ல போறாரு. ஒரு நீதிமன்றத்தில் போய் ஏறி நிற்கும் போது டிஃபென்ஸ் லாயர் கேள்வி கேட்கும் போது யூனிஃபார்ம் போட்டு தலையை குடிஞ்சு நிக்கிறதுக்கு எந்த போலீஸ் ஆபீசர் நீங்க என்னதான் கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் தான் விரும்ப மாட்டாங்க. அது திறமையில்லாத ஆபீசர்ஸ்னால சில வழக்குகள் போலாம். ஆனால் நிச்சயமாக எந்த ஆபீசர்ஸும் எந்த ரூலிங் பார்ட்டியும் கேஸ்ல தலையிட்டு, அதுவும் இது மாதிரி சென்சேஷனல் கேஸ்ல தலையிட்டு நீ இன்வெஸ்டிகேஷன் மாறுன்னு சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னாலும் எந்த போலீஸ் ஆபீசரும் செய்ய மாட்டாங்க, செய்யவும் முடியாது. அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். ஒருவேளை நீங்க கைது செய்யப்பட்டிருக்கல அப்படின்னா நீங்க வேற மாதிரி பேசிருக்கீங்க. ஏன் இது வரைக்கும் கைது செய்யப்படல, ஆகையினால சிபிசிஐடி விசாரணை வேணும்னு சொல்லிருப்பீங்க. அதற்கு முன்பு ஒருவேளை அவர் அமைச்சரவையில தொடர்ந்து இருந்தால் அமைச்சரவையில் தொடர்றார், இன்னொரு பக்கம் சிபிசிஐடி விசாரணை நடக்குது அப்படிங்கிறீங்க. நீங்க கேட்ட பல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வந்திருக்கிறது. இந்த சிபிசிஐடி விசாரணை மேல சந்தேகப்படுறதுக்கான என்ன முகாந்திரம் வைக்கிறீங்க? நீங்க அமைச்சராக இருந்தவர் நீக்கப்பட்டிருக்கிறார், கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இல்லையா? அவர் ஆளும் கட்சியில கூட பவர்ஃபுல்லா இல்ல, அவர் அமைச்சர் பதவியில மட்டும் இல்ல, அவர் கட்சி பதவியிலும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் கைதும் செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில ஒரு சாதாரண கைதி போல் அடைக்கப்பட்டிருக்கிறார். அரசு வழக்கு பதிவு பண்ணுவதும் கைது செய்ய நடவடிக்கை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்க நடராஜன் இப்போ 4 மாசத்துக்கு முன்னால நடராஜனை லேண்ட் கிராப்பிங் கேஸ்ல கைது பண்ணி உள்ள போட்டாங்க, சுதாகரனை உள்ள போட்டாங்க. அதே போல கஞ்சா கேஸ் வச்சு சுதாகரனை பிடிச்சி உள்ள போட்டாங்க. செரினா வழக்கு கஞ்சா இல்ல, இப்படி எல்லாம் வழக்கு போடுறது. அவங்க ஒரு நீதியரசனுடைய மருமக மேலேயே கஞ்சா கேஸ் போட்டாங்க. எங்களுடைய குற்றச்சாட்டு அதுதான். காவல்துறையை கைவசம் வைத்துக் கொண்டு வேண்டியவர்களுக்கு ஒரு நடவடிக்கையும் வேண்டாதவர்களுக்கு ஒரு நடவடிக்கையும். இந்த வழக்கை எடுத்துக்கொண்டால் இந்த வழக்கில் இவ்வளவு நாள் காலதாமதத்துக்கு காரணம் என்ன?
இப்போது ஏன் பண்றாங்கன்னா அதான் நான் ரெண்டு விஷயத்தை சொன்னேன். ஒன்று, முயற்சி செய்து இந்த வழக்கு சுயமா தற்கொலை பண்ணது எழுதிதாங்கன்னு கேட்டாங்க, முடியல. ஒண்ணு. அடுத்தது அவர் 3 நாளைக்கு முன்னால கொடுத்த பேட்டி. இதனாலதான் எடுத்துக்கு நாங்க சிபிஐக்கு எது கேட்கிறேன்னா, உண்மை நிலையை நடுநிலையோடு சிபிஐ விசாரித்தால் ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் ஆளுங்கட்சிக்காரரை விசாரிக்கிறதுக்கு ஆளுங்கட்சி காவல்துறையை பயன்படுத்துகின்றார்கள். ஒரு நியாயமான விசாரணை இருக்காது. இந்த அமைச்சர் இந்த ஒன்றுக்கும் கிட்டத்தட்ட 20-30 அமைச்சர் இப்ப முன்னாள் அமைச்சரா பின்னால உட்கார்ந்து இருக்காங்க. வரிசை நீங்க அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஏன் பண்ணாங்க? எதுக்கு அவங்களுக்கு அந்த பதவி 2வது கொடுத்தாங்க? முதல்ல ஏன் நீக்கினாங்க? நீங்க பால்ல 2 லட்சம் லிட்டர் தண்ணீர் தினம் ஊத்துறாங்க. அப்ப பால்வளத்துறை அமைச்சரா இருக்கிறாரு, அவரை அமைச்சர் பதவியை விட்டு தான் நீக்கிருக்கு. அதுக்கு உடந்தையாட்டி எந்த அதிகாரியும் அமைச்சரும் இல்லையா? பால்வளத்துறை அமைச்சர் மேல எந்த நடவடிக்கை எடுத்திருக்கு? எந்த அதிகாரிக்கு மேல நடவடிக்கை எடுத்திருக்கு? தினமும் குடிக்கிற சாமானிய மக்கள் குடிக்கிற பால்ல 2 லட்சம் லிட்டர் தண்ணி சென்னைக்கு மட்டும் ஆவில சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பால் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டு கொடுக்காருன்னா அவரு மேல நடவடிக்கை என்ன? அந்த அமைச்சரை விட்டு அமைச்சரவையில எங்க அம்மா நீக்கிட்டாங்கன்னு ஒண்ணு அந்த குற்றத்தினுடைய தண்டனை என்ன நிலையில ஆச்சு சொல்லுங்க. நீங்க ஆட்சி தண்டனை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ஏன் அதை பண்ணல? நீங்க ஆட்சியில இன்னைக்கு பல முன்னாள் மந்திரிகள் திமுக அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல இன்னைக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா இல்லையா? அவங்க மேல கேஸ் பதிவு படலையா? இதே திமுக ஆட்சியில ஜவுளித்துறை அமைச்சரா இருந்தார் NKKP ராஜா. ஈரோடு மாவட்ட பெருந்துறை சேர்ந்த கடலை அரவை மில் அதிபர் பழனிசாமி குடும்பத்தையே கடத்தி கொண்டு போய் அந்த சொத்தை எழுதி என்ன சொல்றாரு? சிபிசிஐடி நம்ப முடியாது. ஏன் வழக்கு பண்ணலன்னா அம்மா இவர் அரெஸ்ட் பண்ணாம இருந்தா ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க கேட்டா அவங்களும் கேட்டாங்க 4 நாள் முன்னாடி வரைக்கும். ஏன் அரெஸ்ட் பண்ணல? சிபிசிஐடி வச்சா ஏன் சிபிஐ வச்சு ஒருவேளை அவங்க என்கொயரி பண்ணா கூட இதே கேள்வியை தான் கேட்பாங்க. தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் மேல வழக்கு வந்திருக்கு. சிபிஐ உடனே நடவடிக்கை சிபிஐ விசாரணை வேணும் கேக்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அதனது தலைவர் எவ்வளவு முறை சிபிஐ உடைய நம்பகத்தன்மையை பொதுத்தளத்தில் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். ரொம்ப சமீபத்தில் வர தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது வரைக்கும் கூட சிபிஐ கைப்பாவையாக காங்கிரஸ் பயன்படுத்துங்கிற வரைக்கும் நீங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஒரு சம்பவத்துல பயன்படுத்துறாங்கன்னு சொல்றதுக்கும் அதே சிபிஐ வானத்திலிருந்து குதிச்சுட்டு வந்தவங்க சட்டமன்றத்திலே அந்த அம்மா பேசுறாங்க. சொத்து அதிகமா சேர்த்தாங்க NKKP பெரியசாமி அப்படின்னு நிறைய பேரை சொல்றாங்க. 4 வருஷம் ஆச்சு, யாரு சேர்த்திருந்தாலும் வழக்கு போடுங்க. நான் இப்ப கேட்கிறேன். அதேதான் இப்பவும் கேட்க. ராஜேந்திர பாலாஜி 2011 தேர்தல் இருக்கும்போது 29 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு இருக்கிறாரு. 2013 6 கோடி ரூபாய்க்கு 34 ஏக்கர் நிலம் ஒரு தோப்பு வாங்கினாரு. அப்ப அதுக்கு வழக்கு இருக்கு. அவர் மேல என்ன நடவடிக்கை? என்ன நடவடிக்கை? கைது பண்ணிருக்கீங்களா? ராஜேந்திர பாலாஜி கைது பண்ணிருக்கீங்களா? பண்ணுங்க. நியாயமா பண்ணுங்க. பல முக்கிய பிரமுகர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. நிச்சயமாக அதிமுக பிரமுகர்கள் மீது வழக்கு இருக்கு அப்படிங்கறதுல மாற்றிக்கிறது என்றால் நீங்க சொல்ற மாதிரி திமுக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு எல்லாம் முடிவெடுத்து யாரு நிரபராதி யாரு குற்றம் செய்தார்கள் சொத்தை பறிமுதல் செய்ய அளவுக்கு நடவடிக்கைகள் போனாதான் இந்த அரசியலை தூய்மைப்படுத்த முடியும். பீகார்ல பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா இருக்கு, தமிழகத்தில் இருக்கிறதா விசாரிக்க முடிகிறதா உடனடியாக? சொத்து எத்தனை முன்னாள் அமைச்சருடைய சொத்தை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்கி இருக்கிறோம். வீரபாண்டி ஆறுமுகம்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பேர் மேல வழக்குகள் இருக்கின்றது. அதிமுக லேண்ட் கிராபிங் செல் தனியா ஆரம்பிச்சு இந்த மாதிரி நில அபகரிப்புக்காக ஒரு பொய் வழக்கு ஓட்டுல போறவங்க கையெழுத்து வாங்கி சேர்க்கப்பட்டாங்க. எப்படி போட்டாங்க அதுக்கான ஆரம்பிச்சாங்க. அது வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போய் அந்த லேண்ட் கிராபிங்காக உள்ள ஸ்பெஷல் கோர்ட் எல்லாம் அவங்க ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் திட்டமிட அரசியல ஒண்ணு நீங்க தூய்மையான இல்ல தூய்மை நீங்க பொது நிலையில உள்ள ஆளு, நீங்க பொது நிலையில உள்ள ஆளு. நான் உங்களை வரவேற்கிறேன். வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு மேல எடுத்த நடவடிக்கை தானே நீங்க ராஜேந்திர பாலாஜி மேலே எடுக்கணும். அவரை மாத கணக்கில் 3 மாசம் வெளியே விடலையே.
இதே சொத்து அதிகமா சேர்த்தாரு மிரட்டாரு தானே. செந்தில் பாலாஜி கோகுல மிரட்டாரோ அதுதானே கேட்கிறோம். நீங்க நேர்மையா செந்தில் பாலாஜியோ விஷயமே இல்ல. இன்றைக்கு அரசியல் இருப்பவர்கள் எல்லாம் நேர்மையாளர்கள் தான், மக்கள் மேல உண்மையா அன்பு கொண்டவர்கள் தானா, இல்ல சமூக சேவைக்கு தான் வந்தாங்களா? இன்றைக்கு அதிமுக இருக்கிற எல்லாருமே அழுது கொண்டே அமைச்சர்கள் ஆனாங்க. அது உண்மையான அழுகையா, நீலி கண்ணீரா? அவர்கள் நீங்க விவாதத்துக்கு வாங்க. நீங்க தேவையில்லாத எங்க அம்மா நினைச்சு நாங்க அது உங்களுக்கு தேவையில்லை. அது உங்களுக்கு தேவையில்லை. அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன் கருணாநிதி அழலியா? தயாநிதி மாறன் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்து செட்டில்மெண்ட் ஆனவன கண்கள் படித்தது இதைய வெடித்ததுன்னு சொல்லலையா? நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. டாபிக் தேவையில்லாம சசிகலா 4 மாசம் வெளியே இருக்காங்க. எங்களை பார்க்க ஆசையா இருக்குன்னு சசிகலா அக்கா பார்க்க ஆசையா இருக்குன்னாங்க. உடனே வாங்கிதான் நீங்க சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தயாநிதி மாறன் பிரச்சனை தானே. தயாநிதி மாறன் அரசியல் ஆட்சி நடத்துறதே அதிகாரம் இன்றைக்கு ஆட்சியில வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா கேள்விக்கிறேன். ஒரு நிமிஷம். இதுல இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணி இருக்காங்கல்ல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இது ஒரு 5-6 பணியாளர்களை திருநெல்வேலி மாவட்டத்துல பணிக்கு அமைத்ததுக்கு லஞ்சம் வாங்கினதா சொல்றாங்க. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும்தான் நடந்ததா? தமிழகத்தில் இருக்க 32 மாவட்டத்தில் பணியாளர்கள் விரிவான ஒரு ஆய்வு, விரிவான விசாரணை தேவைப்படுகின்றது. எந்த அளவுக்கு ஊழல் புரையாடப்பட்டிருக்கிறது அது மட்டும் பணியாளர்கள் விஷயத்துல மட்டும்தான் ஊழல் நடந்திருக்கிறதா? நம்மளுடைய பல்வேறு இந்த துறையில இல்ல, இந்த துறையில நானும் ஒரு விவசாயின்றதால சொல்றேன். வேளாண்ல பெரிய அளவுக்கு ஊழல் நடைமுறையில் இருந்திருக்குது. எந்த ஒரு வேளாண் கல்விகளோ, வேளாண் மக்களுக்கு வேணுங்கிற உரமோ, பூச்சிக்கொல்லி மருந்துகளோ எதுவுமே ஒழுங்கா போய் சேர்வதே இல்லை. திரு கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்க திருப்பி அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வரேன். இன்னைக்கு சிபிஐ உடைய நம்பகத்தன்மை மீதும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. சிபிஐ ஒரு கூண்டு டைரக்டர் சொல்லியிருக்கிறார். இப்ப இன்னைக்கு சிபிசிஐடி மீது தொடர்ந்து மாநில அளவில் என்ன விமர்சனம் வைக்கப்படுது அப்படிங்கறது தெரியும். இந்த ரெண்டுத்திலேயே முகாந்திரம் இல்லைன்னு மறுத்துற போறீங்களா? அதாவது ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட் விட்டு டிவைட் ஆகி போயிட்டு இருக்கோம். நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஸ்டேட் போலீஸ்ல உள்ள கேஸ சென்ட்ரல் கவர்மெண்டாக சிபிஐக்கு அதிகாரங்கள் இருக்கு. எந்தெந்த வழக்குகளை சிபிஐ விசாரிக்கணும்னு வரைபறை இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மேல உள்ள வழக்குகள், இன்டர்ஸ்டேட் கேசஸ், கேங் கேசஸ், இந்த மாதிரி கேசஸ் தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்ப இங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னா ஸ்டேட் போலீஸ் செய்ய பிரீச் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்டே இருந்தது. அது இட் இஸ் எ பிரஸ்டிஜியஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். நீங்க போய் ஒரு த்ரெட் வந்தபோது, ஒரு ஜெயலலிதா த்ரெட் வந்தபோது அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அவங்க பேசுற மாதிரியே பேசுறீங்க. நான் சொல்வது பொதுப்படையா பேசிட்டு இருக்கேன். நீங்க அவர் கேட்கலையா, இவர் கேட்கலையா? கேட்டதோட மட்டும் இல்லாம அமைக்கவும் பட்டிருக்கு. அது நான் சொல்வது யார் கேட்டது விடுங்க, அரசியல் கோரிக்கையே அமைக்கப்பட்டது. ஏன் சிபிஐ எடுத்துக்கிட்டு யார் கேட்டாலும் அது தவறு. அதாவது ஸ்டேட் போலீஸ்ல நம்பிக்கை இல்லாதவங்க தான் சிபிஐக்கு போகணும்னு விரும்புவாங்க. எந்த தலைமையில் இருக்கிற எத்தனை வருஷம் கொலை செய்யப்பட்டு இது வரைக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கா? உங்க காவல்துறையை பற்றி நீங்க பேசல. உங்க காவல்துறையினுடைய நம்பகத்தன்மையை நான் நம்புறேன். நான் உங்களை விரோதமா சொல்லல. குறுக்க பேசுறதுல ஆனா நான் பேசும்போது, அதாவது ஸ்டேட் தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் தன்னுடைய தலைமையில் இருக்கிற காவல்துறையுடைய மொராலிட்டி கெட்டு போறதுக்காக தன்னுடைய வழக்கை கொண்டு போய் சிபிஐ கொடுக்க தயங்குவாங்க. இவர்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா நீங்க பரவாயில்ல, இது நிச்சயமாக அதர் ஸ்டேட்டோட ஒத்துழைப்போட தான் இந்த வழக்கு விசாரிக்க முடியும், நம்ம ஸ்டேட்ல உள்ள போலீஸால விசாரிக்க முடியாதுன்னு செஞ்சாக்க சிஎம்ஏ அதை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க.
அதனாலதான் ஆளுங்கட்சிக்காரங்க தலையிடுறது சிபிசிஐடியோட பாஸ் யாருன்னு பார்க்கணும். ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பல கட்டங்கள்ல இதே போன்று தமிழ்நாட்டிலேயே பல உதாரணங்களை சொல்ல முடியும். நீங்க வந்து இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது சிபிஐ விசாரணை விசாரிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா அதுதான் தவறு. அது வந்து சட்டத்திலே இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லயே இருக்கு. ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி சிபிஐக்கு மாற்றுறதுங்கிறத ஒரு ரொட்டீனா வச்சுக்க கூடாது. ஒரு அதிகாரி, ஒரு நாணயமான அதிகாரி தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அரசும் ஒரு அமைச்சரும் நடந்துகிட்டா அதை நீங்க எப்படி விசாரிக்க முடியும்? கர்நாடகால சமீபத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தற்கொலை பண்ண போது அதுக்கு பெரும் போராட்டம் வந்து கர்நாடக அரசு வந்து அதுக்கு சிபிஐக்கு ஒத்துக்கொண்டது. ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சிபிஐல வந்து 3000 காவல்துறையாளர் தான் இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாத்தையும் சிபிஐ கொடுத்தோம்னா அவங்க விசாரித்து உடனே முடிவு. ஆனா அடிப்படையில் என்ன பிரச்சனை என்றால், மாநில அளவுல இருக்கிற இந்தியா முழுவதுமே எல்லா மாநிலத்திலுமே இருக்கிற காவல்துறை மேல நம்பகத்தன்மை இல்ல. அவங்க சுதந்திரமா செயல்படுவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே உருவாக்கப்படல. போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, அந்த ஆக்ட் வந்து நடைமுறைப்படுத்தல. அந்த ஆக்ட் வந்து டைல்யூட்டட். அதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ரிக்ரூட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரொமோஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே சுதந்திரமா அவங்க செயல்படும் பொழுதுதான் அவங்களால வந்து அரசு தலையீடு இல்லாமல் அவங்களால இந்த மாதிரியான விஷயங்கள்ல செயல்பட முடியும். அப்படிப்பட்டவர்களா இல்ல, ஆட்சியாளர்கள் யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு பொம்மையாளர்கள் கேட்க இருக்குது. நீங்க வந்து இந்த ஒரு அகாடமிக் கான்செப்ட் திரு கருணாநிதி சொல்வது போல முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட இயக்கமா அப்படிங்கறத பார்க்கணும். பல கட்டங்கள்ல அதிமுக எதிர்கட்சியா இருக்கும்போது சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா அது வந்து மாநிலத்தை ஆளும் கட்சியும் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. அப்படிங்கும்போது why not take up a CBI inquiry? See, CBCID has done their job. Let it come to the court. இப்ப வந்து இனிமே நீங்க எதையும் மறைக்க முடியாது மிஸ்டர் ஹரி. சிபிசிஐடி வந்து அப்படியே அவர் வந்து அவர் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சிட முடியாது. கோர்ட்டுக்கு வந்தாச்சு. கோர்ட்டுக்குள்ள கோர்ட்டையும் மட்டும் சொல்வீங்களா? நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்தாச்சு, என்கொயரி தொடங்க போகுது, கோர்ட்ல வரப்போகுது. அப்ப கோர்ட்டும் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா பேசுவாங்களா? அப்படி கிடையாது இல்ல. என்கொயரி வில் ஸ்டார்ட் இல்ல. எல்லா கேள்விகளுக்கும் பதில் விட அங்க வரும் இல்ல. அப்ப அது பப்ளிக் மத்தியில போகுமா இல்லையா? அப்படி பப்ளிக்கும் மத்தவங்களும் சேர்ந்து இல்ல இந்த கோர்ட்டோட என்கொயரில எங்களுக்கு வந்து திருப்தி இல்ல, சிபிஐ வேணும்னு கேளுங்க. அப்ப வந்து அரசுக்கு பதில் சொல்ல தயாரா இருப்பாங்க. வேளாண் துறையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து விவசாயி கொடுக்கிற நெல்லு கர்நாடகத்திலிருந்து வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி 14 ரூபாய் 60 பைசா கொள்ளையடிக்கிறாங்க. அதே போல நெல்லை கொண்டு போய் செங்கச்சூளையில கொண்டு வச்சு மண்ணை கலந்து 10 கிலோ 20 கிலோ மண் போட்டு கொடுக்கறாங்க. எவ்வளவு ஒவ்வொரு துறையிலும் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எல்லா துறையிலும் நீங்க 43,000 ரூபாய் ஒரு டன் பருப்பு சென்ட்ரல் கொண்டு வந்து வாங்குது, 78,000 ரூபாய் வாங்குது. முடிவு என்ன சொல்றேன்னா, எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்துலதான் இந்த தவறுகளை வேகமா செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதுதான் அன்னைக்கு அவரு டைம்ஸ் நவுல அந்த நிருபருக்கு சொன்ன பதில் அதேதான். இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அங்கதான் நாங்க கப்பம் எல்லா துறையிலும் எந்த பொருள் வாங்கினாலும் ஊழல். அதாவது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வரும்போது எந்த காரணத்தை கொண்டு இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க, இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் மட்டுமே அவர் இஷ்டத்துக்கு செயல்படவே முடியாது. அது ஸ்டேட் போலீஸா இருந்தாலும் சரிதான், சென்ட்ரல் போலீஸா இருந்தாலும் சரிதான். அவருடைய இன்வெஸ்டிகேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவருக்கு மேல் உள்ளவர்களால் கண்காணிக்கப்படுகிறது. இன்னைக்கு என்ன பண்ண, இன்னைக்கு எந்த சாட்சியை விசாரிச்சாலும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். மேல இருக்கிறவங்க யாருங்கிறது மேல இருக்கிற அதிகாரிகளை சொல்றேன். நீங்க நினைக்கிற அதுதான் நீங்க கேட்கிற கேள்வி நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்றாருன்னா அவருடைய சிடி வந்து டிஎஸ்பிக்கு போகுது. நீங்க நினைக்கிற மாதிரி வட்ட செயலாளருக்கு போகுது. நீங்க வட்ட செயலாளருக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டிஎஸ்பிக்கு போகுது. டிஎஸ்பி எஸ்பி மெமோ கொடுக்குறாரு, இந்த கேஸ்ல நீ இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய கொடுக்குறாரு. அதனால எந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரும் அவர் இஷ்டத்துக்கு ஒண்ணு விளையாட முடியாது. இவ்வளவு வந்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து எவிடன்ஸ் சொல்லி ஆகணும், இந்த டெத் டியூ டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் சொல்லி.
இன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த கான்வர்சேஷன் இருக்கு. இந்த கான்வர்சேஷன் வந்து எங்க போகும்? எக்ஸ்பர்ட், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டுக்கு, வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கு போவோம். அவர் வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும். இவ்வளவு நீதிமன்றம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நீங்க என்னமோ உட்கார்ந்துட்டு கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை கொண்டு கோர்ட்ல நிக்க வச்சிடறாங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு சிபிசிஐடி இந்த இடத்துல இந்த வழக்குடைய திசை தவறான திசையில போயிருக்கு. தேவையில்லாதவங்களை மூடி மறைக்க பாக்குறாங்க, இல்ல அமைச்சரை விட்டுட்டாங்க, அதிகாரியை விட்டுட்டாங்க. இதுல உயர்ந்த அதிகாரி அதே போல அமைச்சர் எல்லாருமே நீங்க கைது செய்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த விசாரணை மீது சந்தேகப்படுறதுக்கான என்ன முகாந்திரம் இருக்கு? இல்ல, நான் சந்தேகப்படுறதா சொல்லல. இப்ப சிபிசிஐடி விசாரித்து உண்மை வெளிவந்தால் நல்லதுதான். இது நடவடிக்கை எடுத்திருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க நடவடிக்கை. தாமதமா வந்திருக்கிறது, வரவேற்கத்தக்க நடவடிக்கை. ஆனால் நமக்கு அடிப்படையான சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஊழலை பற்றி 2 பேரும் மாத்தி மாத்தி பேசும்பொழுது, இன்றைக்கு ஊழல் வந்து எல்லா துறையிலும் புறையேறி போயிருக்கிறது. அதுல வந்து சிலர் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க, சில அதிகாரிகள் பந்தாடப்படுகின்றார்கள். இதெல்லாம் எப்படி சீர்படுத்த போகிறோம்? ஒன்று. 2வது, இது மாதிரி கடந்த காலங்களில் பல்வேறு விசாரணைகள் நடந்திருக்கு, அரசு நடந்திருக்குது, பத்திரிகையில வருகிறது, தலைப்புச் செய்திகள் ஆகின்றது. பிற்காலத்தில் என்ன நடக்கிறது தெரியறது இல்ல. பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதிமுக ஆட்சி வந்த போது ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி நடராஜ் தலைமையில வந்து யூபிஎஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்து பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார். அவர் வருவதற்கு முன்னால பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஏஜென்சியே நடந்து கொண்டிருந்ததா சொன்னாங்க. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி காசு கொடுத்துட்டு அதிகாரிகள் ஆனாங்க, அரசு ஊழியர்கள் ஆனாங்க? அதுல முழு விசாரணை நடந்ததா? நடக்கல. அதே மாதிரி லேண்ட் கிராபிங்கும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல. கடந்த காலங்களில் அமைச்சர்கள் மேல டிவிஎஸ்சி ரெய்டு நடந்திருக்கு, துணைவேந்தர்கள் மேல டிவிஎஸ்சி ரெய்டு நடந்திருக்கு, லெக்சரர்ஸ் போஸ்ட் வந்து விற்கப்பட்டிருக்கிறதா 99.99 வழக்குகள்ல எந்த ஒரு முடிவும் தெரியாம இந்த அச்சத்தின் அடிப்படையில் ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்க, இல்ல சிபிசிஐடி விசாரணையில என்ன குறை கண்டீங்க? அமைச்சர் வரைக்கும், முன்னாள் அமைச்சர் வரைக்கும், அந்த கட்டத்தில் அமைச்சரா இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது அதிமுகவுடைய வாதமாக இருக்கிறது. இல்லை, சிபிஐ விசாரணை தான் சுயாதீனமாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மக்கள் கருத்து என்ன? கேட்கலாம். முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது பாராட்டத்தக்கது என 36%, சந்தேகத்துக்குரியது என்று 41%, விசாரணை தேவை, அதற்கு பிறகுதான் இதை முடிவு செய்ய வேண்டும் என்று 23% சொல்லியிருக்கிறார்கள். விசாரணை தேவை என்று 23%, இது சந்தேகத்துக்குரியது என்று 41%, இதை நிச்சயம் பாராட்டத்தக்கது என 36% சொல்லியிருக்கிறார்கள். ஆக இதுல வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கானது சென்றிருக்கிறது. நிச்சயமாக ஒரு முழு கட்டத்தையும் விரைவாக நிறைவு செய்ய வேண்டும், ஒரு நியாயமான விசாரணை நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை செய்து வருகிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் இல்ல சிபிஐ விசாரணை தான் இதற்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் மக்களிடமே விட்டுவிடுவோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற CR சரஸ்வதி அவர்களுக்கும், அதே போல திரு அப்பா அவர்களுக்கும், திரு பாடம் நாராயணன் அவர்களுக்கும், திரு கருணாநிதி அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுத நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நண்பர்களே. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கருத்து சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. அவர் நீதித்துறைக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். பொதுவா நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். நீதித்துறை சார்ந்து ஒரு உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் அவர் சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். என்ன சொல்றாரு? பொது கருத்து சார்ந்த தீர்ப்புகளை நீதிபதிகள் தவிர்க்க வேண்டும், முன்பு போன்று இன்று நீதிபதிகள் இல்ல அப்படிங்கறது போல சில விமர்சனங்களை வைக்கிறார். 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லி இது ஒரு 5 நட்சத்திர போராளிகள், இவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றார் போல தீர்ப்பு வழங்குவதை நீதிமன்றங்கள், நீதிபதிகள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். சரியாத்தான் சொல்றாரா, இல்ல நீதிபதிகளுடைய, நீதிமன்றத்துடைய நடுநிலையை சந்தேகிக்கிறாரா? எந்த அடிப்படையில் இதற்கு முகாந்திரம் இருக்கிறதா? எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை, இல்லை இந்த ஒரு கருத்தை சொல்கிறார் பாரத பிரதமர் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சட்டத்துறையை சேர்ந்த சில வல்லுநர்கள், அரசியல் பிரபலங்கள் எல்லாம் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள், சிலர் வரவேற்பும் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்களும், அதே போல சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்களும். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன்,
எந்த அடிப்படையில் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்? ஒரு பொதுவாக பாரத பிரதமர் இப்படி ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? ஒரு 5 ஸ்டார் போராளிகளுக்கு 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் உடைய கருத்துக்கு ஏற்றார் போல நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கக்கூடாது அப்படிங்கிறது இது ஒரு பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஃபேக்ட்ஸ் இருக்கணும். இல்ல முன்ப போல நீதிபதிகள் இன்னைக்கு இல்ல அப்படின்னா எந்த அடிப்படையில விவரிக்கணும்? ஒரு பாரத பிரதமர் இப்படி பேசுவது அப்படிங்கிறது பலருக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. சில கருத்துக்கள் சிலருக்கு வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளலாம், அறிவுரையாக எடுத்துக்கொள்ளலாம், ஆலோசனைகளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்களுடைய பார்வை வித்தியாசப்படுகிறது. இது நீதிபதிகளுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார் என்பதாக எடுத்துக்கொள்வதை விட ஒரு பிரதமராக இந்த நாட்டின் குடிமகனாக நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் பிரதிபலித்திருக்கிறார் என்று எல்லாருக்கும் உரிமை இருக்கு, பாரத பிரதமருக்கும் இருக்கிறது. ஆனா பாரத பிரதமர் சொல்லும் பொழுது அது அறிவுரையா இருக்கலாம், கருத்தா இருக்கலாம், ஆலோசனையா இருக்கலாம், அது தப்புன்னு சொல்லக்கூடாது. பட் இட் ஹேஸ் டு பி சப்ஸ்டான்ஷியேட்டட் பை ஃபேக்ட்ஸ். ஒரு 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்டோட கருத்துக்கள் எல்லாம் ஏற்றார் போல கொடுக்க கூடாது. முன்ப போல இன்னைக்கு இல்ல அப்படின்னா இந்த வழக்கில் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு அவர் பொதுவா சொல்ல முடியாது. அந்த உரையிலே கூட அவர் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். ஒரு நீதிமன்றத்திலே ஒரு அந்த எலக்ட்ரிக் போல் விஷயத்துல நடந்ததை சுட்டிக்காட்டி இது போன்று என்று கூட அவர் சொல்லி இருக்கிறார். தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரில் எப்பொழுதுமே இது போன்ற விவாதங்கள்ல ஒரு நீண்ட உரையை பற்றி விவாதிக்காமல் ஒரே ஒரு லைன் அது சர்ச்சைக்கு அந்த உரையில நான் ஏற்கனவே சொன்னேன், ஆரோக்கியமான நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், நீதிபதிகளை நிச்சயமா சொல்லியிருக்கோம். வரிக்கு வரி வாதிக்கணும்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அதுக்கெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து நல்ல விஷயங்கள்ல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. சர்ச்சைன்னு வரும்போது நிச்சயமா அதை பார்த்துட்டு வேற திசையில பார்க்க முடியாது. அதாவது சர்ச்சை என்று வரும்போது என்பது அல்ல, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்திலே சில நீதிமன்றங்கள் நடந்து கொள்கின்றன என்பதை கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம். நான் சொல்றேன், அதாவது இந்த நாட்டிற்கு, அதாவது காஷ்மீர்ல ஒரு ரெஃபரண்டம் வேணும்னு சில பேர் பேசுறாங்க. அதுபோல பல விஷயங்கள் இப்ப கூடங்குளம் இஷ்யூல இருந்து எல்லாமே இந்த அரசினுடைய செயல்பாடுகளை எதிர்த்து நாங்கள் தெளிவாகவே சொல்கிறோம். பிரிவினைவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக நீதிமன்றம் செயல்படுங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அதாவது பிரிவினைவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக தங்களை தாங்களே நாங்கள் சோசியல் ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு சிலரினுடைய நடவடிக்கைகளால் நீதிமன்றம் அதை புறக்கணிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக கூடங்குள விவகாரத்தில் இந்த சமூக ஆர்வலர்கள் நீங்க சொல்லக்கூடியவங்க கலரிங் பீப்புள்ஸ் விஷன் அதை செய்றீங்க நீங்க. ஆனா கூடங்குளம் விவகாரத்துல நீங்க சொல்லக்கூடிய ஆக்டிவிஸ்ட் பக்கம் இருந்ததா அரசு சொல்லவாதே? நீங்க ஒரு விஷயம் அவரு நீங்க தீர்ப்பு சொல்றீங்கன்னு சொல்லல, நீங்க அதை புரிஞ்சுங்க. நீதிமன்றங்கள் இவர்களுக்காக தீர்ப்பு சொல்வது என்று அவர் சொல்லவில்லை. அவருடைய முழு உரையை நீங்க படிங்க. 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி செய்யறாங்க, நீதிமன்றங்கள் கொஞ்சம் கண்காணித்து இல்ல கேட்கவே கூடாது என்பதில்ல, அதை கண்காணித்து சரியான அடிப்படையில பார்க்கணும். உரிமையும் பொறுப்பும் கடமையும் நீதிமன்றத்துக்கு இருக்கு. வேற என்ன சொல்றாரு? அதாவது இல்ல ஒரு நிமிஷம், இந்த அவர் என்ன சொல்லி இருக்கிறார், அரசியல்வாதிகளுக்கு ஊடகங்களும் நீதிமன்றங்களும் எங்களுக்கு கடந்த 10 வருடங்களாக இப்படி ஆகியிருக்கிறதா சொல்லிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி நேற்று நடந்த விவாதத்தில் நம்மளுடைய பிரதமர் பல்வேறு முற்போக்கான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்தில் விரைவாக செயல்பட வேண்டும், ட்ரிபியூனல்ஸ் எல்லாம் நல்லா செயல்படல, தீர்ப்பாயங்கள்லாம் ஒழுங்கா செயல்படல, அது அங்க போயும் கூட பல்வேறு லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கு, விரைவாக மக்களுக்கு கொண்டு வரணும், மக்களுக்கு நீதிமன்றத்து மேல உள்ள நம்பிக்கை போயிடும் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது எந்த ஒரு பொறுப்புள்ள பிரதமரும் பேசக்கூடிய பேச்சு தான். இதுல மோடி மட்டும் இல்ல, எந்த ஒரு இருந்தாலும் அந்த பதவியில் இருப்பவர்கள் அப்படித்தான் பேசியிருப்பார்கள். ஆனால் என்ன பேசினார், என்ன மாதிரியான முற்போக்கான கருத்துக்களை சொன்னார்ன்றதை தாண்டி எப்படிப்பட்ட மோசமான ஒரு கருத்தை சொன்னார் என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டும். இப்படி அவர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டின் பிரதமர் பேசுவது கடுமையான கண்டனத்துக்குரியது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
கடந்த காலங்களில் 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட்னு ஒரு பிரதமர் சொல்லும் பொழுது அதை குவாலிஃபை பண்ணணும். யாரு 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட்? அண்ணா ஹசாரே 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட். இன்றைக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை துவங்கி இருக்கிறது. அண்ணா ஹசாரே 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்டா? மேதா பத்கர் 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்டா? கூடங்குளம் விஷயத்துல பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா அதுல ஏதாவது அவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் இருந்தாங்கன்னு? முக்கியமா எதை சொல்றாருன்னா, நம்ம இந்த பிரியா பிள்ளை இருக்காங்க இல்லையா, கிரீன் பீஸ்ல, அவர்கள் விசாவை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அதற்கப்புறம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் மூக்கொடைப்பட்டு விசாவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அதுல முக்கியமா நீதிபதி சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்லி ஆகணும். அந்த நீதிபதி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி பிரியா பிள்ளைக்கு விசாவை கொடுக்க, ஏன்னா யாரு 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கிரீன் பீஸ் போன்ற அமைப்புகளை தான் அப்படி கிடையாது, அவங்களதான் சொல்றாங்க அர்த்தம். அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பவுண்டேஷன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்டா தான் சொல்லணும். என்ஜிஓஸ் பாத்தீங்கன்னா இப்போ அதுல டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றதுதான் மேல்கோள் காட்டணும் நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். அதுல சொல்றார் நீதிபதி தீர்ப்பு கொடுக்கும்போது, வளர்ச்சி திட்டங்கள் பற்றிய மாற்று கருத்துக்கள் பல ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் நிலவுகின்றன. அவை விவாதங்களாக வளர்கின்றன. இவ்விவாதங்கள் அமைதி போராட்டங்களாக உருப்பெறுகின்றன. அவற்றை காரணம் காட்டி குடிமகனின் அடிப்படை உரிமைகளை ஒடுக்க முடியாது. தேச துரோகி, தேசத்தின் எதிரி எனும் அரசின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் ஆட்சியாளர்களின் கைகளில் எதேச்சாரமிக்க அளவில்லாத அதிகாரத்தை நீதிமன்றமே அளிப்பதாக முடியும். அரசுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயல்பாட்டையும் தேச துரோகி செயலாக அரசு காட்ட முடியும், இல்ல 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்டாக சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் நீதிமன்றம் அதற்கு முன்பாக எப்படி இந்த ஒரு ஹோட்டல் மாதிரி ஆக்டிவிஸ்டையும் 1 ஸ்டார் அந்த 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் சொல்றதுல 5 பேர் யார் யாரெல்லாம் 500 பேர் அரசாங்கமே யார் யாரெல்லாம் 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் ஒரு நாள் இவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஒரே நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது இல்ல சார் ஒரு நிமிஷம் இவங்க இல்ல பரவாயில்ல, நான் ஆங்கர் பண்றேன் பதில் சொல்லுங்க. தவறு நான் என்ன கேட்கிறேன், இவர் சொன்ன அத்தனை விஷயத்திலையும் இவர் சொன்னதுக்கு நான் முதல்ல பதில் சொல்லணும். இவர் சொன்ன விஷயத்துல அந்த நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கிறதுல அந்த என்ஜிஓஸுக்கு எதற்காக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுவதை விரோதி என்று சொல்வது வேறு. ஆனால் அவர்களுக்கு அயல் நாட்டிலிருந்துதான் பணம் வந்து அதனால்தான் கூடங்குளத்தினுடைய நம்ம ஆளுக்கு இங்க அந்நிய நாட்டிலிருந்து பணம் வாங்கி அதன் மூலமாக நம்முடைய எத்தனை பேர் இருக்கு, கிரீன் பீஸ் இருக்குது, கண்டிப்பா சார் கூடங்குள விஷயங்கள் அதுதானே பேசிட்டு இருக்கோம். உங்க தந்தை டிவில நீங்க பேசிருக்கீங்களே இல்லையா? 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் பிரதமர் போல யாரும் சொன்னது கிடையாது. உரிமை இருக்கு. அவங்க 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் தான், அவரோட சந்தேகமே இல்லை. திரு நாராயணனே குறிப்பிட்டது போல மேலும் நல்ல பல விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த கருத்து பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகின்றோம். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அதாவது 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் சொல்றதை கேட்டு தீர்ப்புகள் வழங்கக்கூடாது, அவங்க ஒரு டிரைவிங் போர்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. முன்பு இருந்தது போல இன்னைக்கு அச்சப்பட்டு இருக்கக்கூடாது, முன்பு அச்சமின்றி செயல்பட்டாங்க, இன்னைக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகின்றார். இதற்கும் RSS தான் இந்த அரசாங்கத்தை இயக்குகிறது, RSS தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படித்தான் பிரதமர் செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது இதுல இந்த 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் அவர் சொன்னதை அவர் தெளிவாக நேரடியாக சொல்லி இருக்கிறார். அவருக்கு ஒண்ணும் தெரியாதெல்லாம் அவர் ஒண்ணும் பேசல, எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் பேசிருக்கிறார். அவர் தெளிவாக
அந்நிய நாட்டின் கைக்கூலிகளை தெளிவாக சாடி இவ்வளவுதான் விஷயம். அந்நிய நாட்டு கைக்கூலிகள் பாருங்க, யாரெல்லாம் வழக்கு தொடுக்க உரிமை இல்ல அப்படின்னு சட்டம் கொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க, அதற்கு உண்டான முயற்சி தான் இறங்கி இருக்காங்க. ஏன் உங்க ஊடகங்கள்ல எவ்வளவு வந்திருக்குது? இப்ப நீதிமன்றத்தையும் குற்றம் சாட்டுறீங்க. குற்றம் எப்படி இப்ப ஒரு பிரதமர் நீதிமன்றத்தை இந்த மாதிரி நீங்க சரியாக சொல்லக்கூடாது. அவங்க நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு சர்ச்சைகளை நீங்க கிளம்புறீங்களே, குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏன் வந்து இந்த மீட்டிங் வைக்கணும்னு ஒருத்தர் கேட்டார், அதையே நீங்க சர்ச்சையா கிளப்பல? அது சரியா? ஒரு நீதிபதி எப்படி வேண்டாலும் ஒரு எவ்வளவோ பிரச்சனை நடக்கக்கூடியதை பேசக்கூடாது. எவ்வளவோ பிரச்சனை. ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு இது மதசார்பற்ற நாடு, இங்க வந்து இந்த மீட்டிங் வச்சிருக்காங்க. அத பத்தி விவாதிச்சிருந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுதான் பிரச்சனையான்னு கேட்பீங்க. நீங்க ஏன் விவாதிக்கலங்கிறீங்க? அந்நிய நாட்டிலிருந்து பணம் பெற்று அவர்கள் அந்நிய நாட்டிலிருந்து பணத்தை சட்டவிரோதமாக பெற்றால் அவங்க வந்து இல்லீகாலிட்டியில் ஈடுபட்டா அவங்க மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்தில் சட்டம் இருக்கு, உரிமை இருக்கு. அந்த பணத்தை பெற்று அவர்கள் சாதாரண குடிமக்களை ஏமாற்றி வசியப்படுத்தி அரசுக்கு எதிராக செயல்பட வைக்கும் குற்றச்சாட்டு நீதிமன்றம் நீதிமன்றம் பயப்படுது. நீங்க அவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பப்ளிக் ஒப்பீனியனா கிரியேட் பண்றாங்க. நீதிமன்றங்கள் பப்ளிக் ஒப்பீனியனா இவங்க கிரியேட் பண்றதை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க வேற மாதிரி அதாவது ஆக்குறீங்க. அதான் அவசியம் இல்ல. திரு நாராயணன், இந்த குற்றச்சாட்டை திரு நாராயணன் சொன்னது போல வைக்கக்கூடிய முதல் பிரதமர் திரு மோடி அல்ல. அதே போல இதற்கு முன்பாக இதே நிகழ்ச்சிகள்ல பல காங்கிரஸ் தலைவர்கள், பல காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜுடிஷியரி இஸ் பிளேயிங் டு தி கேலரிஸ் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது பூதாகரமாக்கப்படுது அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. சார் வந்து எதுக்கு இவ்வளவு குரல உசத்தி சொல்றாங்கன்னு ஒரு நிமிஷம் இல்ல உரிமை உங்களோட உரிமை. ஆனா எங்க வந்து குற்றம் இருக்கிறதோ அங்க வந்து அதற்கான டிஃபென்ஸ் இல்லாத போது குரல் உயர்தான் பார்த்துட்டு கொண்டிருக்கேன். அப்படிலாம் சொல்லாது. இன்னைக்கு சினிமால பாருங்க, வில்லன் தான் ரொம்ப அமைதியா பேசுறாங்க உங்கள மாதிரி. அப்புறம் அப்ப என்ன சொல்லலாம், ஒண்ணுமே உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்ல என்ன சொல்ல வர்றேன்னா, நான் விவாதிக்கிற போது வந்து பரவாயில்ல, விவாதிக்கிறத சொல்ல ஒரு பயத்துல சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து காங்கிரஸ் பிஜேபின்னு இல்ல, எங்கெல்லாம் அவர்கள் வந்து அவர்களுக்கு வேணுங்கிற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இல்ல அவர்களுக்கு ஆதரவு இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு பிரச்சனை வரும்பொழுதோ, அவர்கள் வந்து நிலத்தை எடுத்துக்கொள்ளும் போதோ, அவர்களுடைய தொழிற்சாலை போட்டு ஆதிவாசிகளை விரட்டடிக்கிற போதோ, தேச துரோகி என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மேலேயோ இல்ல ஆதிவாசிகளுக்காக வேலை செய்பவர்கள் மேலேயோ, தலித்துகளுக்காக வேலை செய்பவர்கள் மேலேயோ, ஒடுக்கப்பட்டவர்களுக்கான வேலை செய்பவர்கள் மேலேயோ தேச துரோகிகள் குற்றச்சாட்டை தொடர்ந்து செய்யறாங்க. காங்கிரஸ் காலத்துலதான் டாக்டர் விநாயக் சென்னை வந்து தேச துரோகின்னு அடைச்சாங்க. மாசக்கணக்கா அவர் வந்து இருந்தாரு. அவர் செய்த என்ன குற்றம்? அவர் பேர்ஃபுட் டாக்டர் பேசியது, தேசத்திற்கு எதிராக பேசியது, தேச ஒற்றுமைக்கு எதிராக பேசியது, தேசத்தை பிரிவினைவாதமாக பேசியது, இதெல்லாம் தான் குற்றம். தவறுதான் அது. டாக்டர் விநாயக் சமூக ஆர்வலராக இருந்தால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. டாக்டர் விநாயக் சென் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பேசல. அவர் முழுக்க ஆதிவாசிகளுடைய சுகாதாரத்துக்காக வேலை செய்தார். அங்க வந்து ஆதிவாசிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பொழுது அந்த வாழ்வாதாரம் பாதிப்பே வந்து அவர்களுக்கு சுகாதார குறைபாடாக ஏற்படுகின்றது என்பதற்காக அவர் போராடி கொண்டிருந்தார். அவரை வந்து காங்கிரஸ் தேச துரோகி என்றுதான் சிறையில் அடைத்தார். உச்சநீதிமன்றம் வரையும் போய் அவருக்கு வந்து கேள்வி என்னன்னா, அவங்களுடைய எண்ணத்துக்கு போல இல்லாட்டி ஒரு பொது கருத்துக்கு ஏற்றாற் போல நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குறாங்களாங்கிறதான் இல்லை. ஆனால் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்ற மாதிரியான ஒரு அந்த ரீதியான ஒரு கருத்தை வந்து பிரதமர் வந்து அந்த உச்ச நீதிமன்றங்களுடைய நீதிபதியுடைய கான்பரன்ஸ்ல சொன்னார். அது மிக மிக தவறான ஒரு கருத்து. அவர் அந்த நேரத்திலேயே வந்து தலைமை நீதிபதி அங்கேயே எழுந்து வந்து பிரதமருடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லியிருக்கணும், இல்ல சொல்லியிருக்கணும்.
அதனால அது வந்து ஒரு தவறான கருத்து. ஒவ்வொரு முறையும் வந்து அரசுக்கு பிடிக்காத மாற்று கருத்துக்களை சொல்பவர்கள் வந்து ஜனநாயகத்தை விவாதத்தை உட்படுத்த விட்டு பைசார் ஆக்டிவிஸ்ட் சொல்லி நீங்க சொல்வதோ இல்லை என்றால் தேச துரோகிகள் என்று சொல்வதோ இல்ல வளர்ச்சிக்கு காந்தி கூட அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் தான். இவர் சொல்றதுல உண்மை இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு. மாற்றுக்கருத்து அவர் என்ன, அவர் யாரு? சைலேஷ் காந்தி யாரு? சமூக ஆர்வலர் இல்லையா? ஒரு நிமிஷம், எல்லாத்துலயுமே பிளாக் ஷிப் இருக்காங்க. எல்லாருமே வந்து நீங்க சொல்ற ஆக்டிவிஸ்ட்ல யாரெல்லாம் பிளாக் ஷிப்போ அவங்களான்றது சட்டம் தான், டெஸ்ட் ஆஃப் லா. உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது தீர்ப்பு கொடுத்திருக்காங்களா, அவருடைய பிரஷர் இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா டிலே ஆகுது. வேற டிலேன்னா பல விஷயங்கள் டிலே ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்துட்டு இருக்கு, பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் டிலே ஆயிட்டு இருக்கு. ஒரு பொது தாக்கத்தை ஏற்படுத்தி அதை பெருசுபடுத்தும் பொழுது அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காது என்று சொல்லக்கூடாதா? அதுதான் ரொம்ப தவறு. அது தவறுன்னா எங்களுக்கு சரி அப்படின்னா அதன் அடிப்படையில் தான் நீதிபதிகள் செயல்படாது அப்படிங்கிற செயல்படாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. இல்ல எனக்கு போல இல்ல, இப்ப வேற மாதிரி அடிப்படையில் செயல்படாதீர்கள் சொல்லக்கூடாது. இல்ல எனக்கு வந்து நீதிபதிகள் மேலேயோ இல்ல நீதிமன்றத்து மேலேயும் கூட எனக்கு ஆதங்கங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா என்றால் அமித்ஷா பிரஜாபதி அந்த என்கவுண்டர் கேஸ்ல வந்து அவருக்கு பெயில் வழங்கிய முன்னாள் நீதிபதி சதாசிவம் அவர்கள் ஓய்வு பெற்றோர்னு எனக்கு வந்து தகுதியான ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு கவர்னரா கர்நாடக கேரளா கவர்னர் மிக சிறந்த மனிதர் அப்துல் கலாம் வந்து சயின்டிஸ்ட் இருந்தாரு. ஜனாதிபதி ஆனதுக்கு அது மட்டும் இல்ல, அவர் கவர்னர் ஆனது மட்டுமல்ல, சமீபத்தில் அமித்ஷா குடும்பத்தில் ஒரு திருமணத்துக்கு வந்து நம்மளுடைய நீங்க அப்துல் கலாம் வந்து அவமானப்படுத்துறீங்க, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவமானப்படுத்துறீங்க. தவறான விஷயம் இது. இல்ல ஒரு நிமிஷம், எல்லாரும் நீங்க உங்க போட்டுட்டு இருக்க முடியும்? அப்படி கிடையாது. நீங்க சொல்ற நீ ஒரு மிகப்பெரிய நான் சொல்லலங்க, அதை பத்தி பல்வேறு பதிவுகள் சொல்றவங்க எல்லாம் சொல்லல. யாரெல்லாம் 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் அவங்கள சொல்றாங்க. மோடிக்கு கிளீன் ஷீட் கிடைச்சது, அமித்ஷாவுக்கு கிளீன் ஷீட் கிடைச்சது. இதே போல பிளேயிங் டு தி கேலரி 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்டோட பிரச்சனை சொல்லுங்க. உங்களுக்கு தான் ஒண்ணு நாட்டிலிருந்து நிதியை பெற்று இந்த நாட்டிற்கு எதிராக 5 ஸ்டார் ஆக்டிவிஸ்ட் தான். கருத்து நான் சொல்லி ஆகணும் முழுமையா. கேரளா கவர்னர் ஆனது மட்டுமல்லாது அமித்ஷாவுக்கும் கேரளா கவர்னர் ஆனது என்ன பேச விடுங்க. அமித்ஷா குடும்பத்துடைய திருமணத்திற்கு வந்து கேரளா கவர்னர் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாஜகவுடைய தலைவர் தான். அது மட்டுமல்லாது முன்னாள் நண்பர்கள் இருக்கலாம். அதே வேளையில இப்ப ஒரு ஆக்டிவிஸ்டா ஏதோ நீதிமன்றத்தை ஏற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஒரு பொது கருத்தும் நிச்சயமாக ஏற்படுவதில்ல. நீதிமன்றத்துடைய நடுநிலை சந்தேகிக்கிறதான முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்னு நிச்சயமாக தெரியல. பிரதமருடைய இந்த ஒரு கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல நல்ல பல கருத்துக்களையும் பிரதமர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பாடமரன், திரு நாராயணன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.